உதகையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண மடத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வானது மங்கள ஆர்த்தியுடன் துவங்கிய நிகழ்வில் வேத பாராயணம், விசேஷ பூஜை, பஜனை, ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம், அர்ச்சனை மற்றும் சிவபுராணம் பாராயணம், ஹோமம் நடைபெற்றது. இதில் சிறப்பாக தமிழில் சொற்பொழிவு, உரையாடல், சுவாமி ராகவேஷானந்தர் ஆர்த்தி நடைபெற்றது. இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளை சுவாமி ராவேஷானந்தர் தலைவர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். பிறந்த நாள் விழாவானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ராமகிருஷ்ண மடம், உதகமண்டலம். இங்கே எல்லா விதமான நல்ல நிகழ்ச்சிகள், மக்களுக்கு சேவைகளும், மாணவர்கள் மாணவிகளுக்கு அவர்களுக்காக உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மற்றும் இங்கு தேவையானவர்கள் மற்றும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இது ஒரு ராமகிருஷ்ண மடம் என்பது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய மடமாக இது சேவைகளை செய்து கொண்டு வருகிறது. இந்த ராமகிருஷ்ண மடம் ஊட்டி என்பது 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. 1926ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இன்று இது 26ஆம் ஆண்டை நோக்கி 2026ஆம் ஆண்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தினத்திலே இது 100 ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த 100 ஆண்டுகள் சேவை இங்கு உதகமண்டலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ராமகிருஷ்ணர் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த உலகத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அதை வைத்து இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவர்களை வழி நடத்தி கொண்டு இந்த விழாவானது சுவாமி ராகவேஷானந்தர் தலைமையிலே மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலம் இங்கு வரும் பொழுது ஒரு ஆத்ம சாந்தி, மனசாந்தியானது, அமைதியான ஒரு சூழ்நிலையானது இங்கு மிக எல்லோராலும் கொண்டாடப்படுவ ஒன்று. அதனால வருபவர்கள், உள்ளே வருபவர்கள் இங்கு இருக்கக்கூடிய அமைதியை மிகவும் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால அனைவரும் ராமகிருஷ்ண மடத்திற்கு வருக. அதன் பிறகு இங்கு இந்த அமைதியை பெற்று செல்லுமாறு, இந்த தியானம் பழகுமாறும் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மக்களில் ஒருவராக வாழ சின்ன ஒரு கதையை கமலாத்மானந்தர் அடிக்கடி சொல்வார். ஒரு காசிராஜன் அப்படின்னு ஒரு கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதை இதனுடைய உதாரணங்கள் கடைசியில் நான் அதை சேர்த்து சொல்லும் பொழுது அது வேற மாதிரி இருக்கும். ஏழை விவசாயி தான், அவனுக்கு நீண்ட நாள் கனவு. எப்போ என்ன காரணம்